சினிமாவில் நடக்கும் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி காமெடியாக எடுக்கப்பட்ட படம்தான் இது. புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இதெல்லாம் சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறாங்க? ஃபஸ்ட்டு படத்தை போடுப்பா. ரோல் கேமரா ஆக்ஷன். ஒரு படம் பண்ணணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னு என்னோட ஆசை. அந்த ஆசையை ஒருத்தர் நிறைவேற்றி வச்சாரு. நான் பண்ணன முதல் படத்தோட ப்ரொடியூசர். அது வேற யாரும் இல்லை, நானே தான். தம்பிக்கு முதலாய்ப்பு கொடுத்தது என்னவோ நான் தான். ஆனால் படம் இட்ட அந்த காரணம் தம்பி தான். அந்த படத்துக்கு கிடைச்ச ரீச்னால இப்போ நம்ம டைரக்டர் ஒரு பெரிய ஹீரோவை மீட் பண்ணி கதை சொல்ல போயிட்டு இருக்கிறாரு. அவர் எவ்வளோ பெரிய ஹீரோன்னா 6 அடி ஹைட்டு, 2 அடி அகலம், 87 கிலோ வெயிட்டு. அவர் பண்ணின எல்லா படமுமே ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. அந்த ஹீரோ கிட்ட தான் கதை சொல்ல நம்ம டைரக்டர் போயிட்டு இருக்கிறாரு. கதை சொல்லிட்டாங்க சார். முதல்ல ஒரு எழுதி சொல்லு. சொல்லாமா சார்? இளநீ முடிஞ்சிருச்சு, சாப்பிட முதல்ல ஏதாவது சொல்லு, அப்புறமா நீ கதையை சொல்லு. படத்துடைய பேரு கொடூரமானவன். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்க இந்த படத்துல ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறீங்க. அப்படியா? படத்தோட ஆரம்பத்துல ஒரு பைக்கில் நீங்க வரீங்க, ஒரு சேர்ல உட்காடுறீங்க. அங்க உங்களுக்கு பிடிச்ச ஜிலேபி இருக்கு. ஜிலேபி எடுத்து சாப்பிட்றீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஏந்திரிக்கிறீங்க, கத்தி எடுக்கிறீங்க. ஒரு பையன் அங்கே இருக்கான், அவனை குத்துறதுக்கு ஓடுறீங்க. பக்கத்தில் ஒரு வாழைப்பழம், கத்தியை கீழே போடுறீங்க. அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றீங்க. நீங்கள் போட்ட கத்தி எடுத்து அந்த பையன் உங்களை குத்திட்டான். அப்போ ஸ்டார்ட் ஆகுது ரிவெஞ்ச். நீங்கள் அந்த பையனை தேடுறீங்க. அந்த பையன் என்ன பண்ண போகிறான்? இதுதான் எடுக்க போகிற இந்த படத்தோட கதை. ஒரு முக்கியமான விஷயம், இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கி கொடுக்கும். ஓஹோ, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படத்தோட பட்ஜெட் 200 கோடி ரூபாய் வரும். 100 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு போயிடும். மீதி இருக்க 100 கோடி ரூபாயை வச்சு தான் இந்த படத்தை எடுக்க போகிறோம். என் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் டைரக்டரு, இது ஹீரோங்கிறதுனால நான் லோன் எடுத்தாச்சும் அந்த படத்தை நான் எடுத்துகிறேன். சாரோட ரசிகர்களை பற்றி உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் போட்ட பணத்துக்கு மேலே எடுத்துடலாம், அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவதார் படத்துக்கு யூஸ் பண்ண கேமராவை இந்த படத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த கேமராவை புக் பண்ணணும். நீங்கள் சீக்கிரமே லோன் அப்ளை பண்ணுங்க. இந்த வாரத்தில் லோன் அப்ளை பண்ணிடலாம் சார். ஷூட்டிங் என்னைக்கு சார் ஆரம்பிக்கலாம்? கதை உங்களுக்கு ஓகேவா? ஷூட்டிங் என்னைக்கு வச்சுக்கலாம்னு நீங்களே சொல்லிடுங்க. ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கிரிப்ட் புக் இருக்குங்களா சார்? நான் படித்து பார்க்கணும். அது எல்லாமே இங்கேயே இருக்குது. அப்போ விளங்குன மாதிரி தான். டைரக்டர் நீங்கள், ஹீரோ இவர், ஹீரோயினி இல்லை, வில்லன் யார்? அவரே ப்ரொடியூசர் ஆச்சு, வில்லனா நடிக்க அவர் ஒத்துப்பாரா? ஒத்துக்க வைப்போம் சார்.
பண்ண போகிறேன் இந்த படத்துக்கு. நீங்கள் தான் வில்லன். என்னது, நான் வில்லனா? எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை டைரக்டராக ஆக்கியிருக்கீங்க. உங்களை என்னோட படத்தில் அறிமுகப்படுத்தணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை சார். இல்லைப்பா, எனக்கு வில்லன் நடிக்க விருப்பம் இல்லைப்பா. இல்லைப்பா, எனக்கு செட் ஆகாது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேற யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்க. நீங்கள் வில்லனாக நடித்தா சூப்பராக இருக்கும், பயங்கரமாக பண்ணலாம். நடிக்கிறீங்களா? சரி, ஓகேப்பா. ரோல் கேமரா. ஆக்ஷன். அவதார் படத்துக்கு யூஸ் பண்ண கேமராவை இந்த படத்துக்கு யூஸ் பண்ண போறோம். அவதார் படத்துக்கு யூஸ் பண்ண கேமராவை இந்த படத்துக்கு யூஸ் பண்ண போறோம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பைக்ல நீங்க வரீங்க, ஒரு சேர்ல உட்காடுறீங்க, அங்க உங்களுக்கு பிடிச்ச ஜிலேபி இருக்கு. இங்க இருக்க 4 ஜிலேபியும் என் வாழ்க்கையில நானே சுட்டதுற. அப்ப உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது, நீ இந்த படத்தோட ஹீரோனா கொடூரமான ஹீரோ, பிரச்சனை பண்றத உன்னோட வேலையே. அங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, போய் அவனை அடி போ. ஏந்திரிக்கிறீங்க, கத்தி எடுக்கிறீங்க, ஒரு பையன் அங்க இருக்கான், அவனை குத்துறதுக்கு ஓடுறீங்க. பக்கத்துல ஒரு வாழைப்பழம், கத்தியை கீழே போடுறீங்க, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றீங்க. பழம் முதல்ல பழத்தை முடிப்போம், அப்புறம் இவனை முடிப்போம். அவன் நம்மளை குத்துறதுக்கு முன்னாடியே நாம் அவனை குத்திடுவோம். நான் ஒருத்தனை கத்தியால் குத்திருக்கேன், இன்னைக்கு என்னை தேடி வருவான். அவனை நான் ஏதாவது பண்ணணும்னா அப்போனா நான் ஒரு ரவுடி கேங்கை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ரவுடி கேங் யாருன்னா குணா டீம். அடிக்க போட்டுன்னு போயிடுவான். பசங்களை பார்த்தா தெரியும் அவன் எந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ரேங்கில் அடிப்பானுங்க. அவன் ஜாலியா நம்மளை உரிச்சிருவான், ஓடு அப்படின்னு ஓடிடுவானுங்க. அவனுக்கு உட்காந்துருவானுங்க, அப்படியே உட்காந்துருவாங்க, டம்மு டும்னு உட்காந்துருவானுங்க. அப்படியே உட்காந்துருவானுங்க, டம்மு டும்னு உட்காந்துருவானுங்க. அடிக்க போட்டுன்னு போயிடுவான். பசங்களை பார்த்தா தெரியும் அவன் எந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ரேங்கில் அடிப்பானுங்க. Up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. Keeps you up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. இந்த முறை நான் அடிக்க போற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால எந்திரிக்கவே முடியாது. I don't give a fuck what you say. I'ma do shit my way. So you can go. அட ஒத்தன் நினைச்சு புரட்டி எடுத்துடலான்னா திடீர்னு 3 ஆயிட்டானுங்களேப்பா. ஏய், நீங்க 3 பேரு, நான் ஒத்தால வாங்கடா பாப்போம். நான் சொல்லும் போது நீங்க ஓடி வரணும். ஆக்ஷன். கட். இன்னொரு டேக் போயிடலாம். சூப்பர். ஏய், உனக்கு என்னடா வேலை, உள்ள வாடா. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do. Warra. So you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages. நம்ம இவனை அடிக்கலான்னு வந்தா இவன் நம்மளன்னு கடத்திட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்சம் சுதாரணமா இருந்திருக்கலாமோ. கண்ணை வேற கரெக்டா நெத்திலேயே வச்சிட்டு இருக்கிறானே. Never stop, I'll get it if I want it. Gotta make to myself. தலைவன் படம் எனக்கு ரிலீஸ் போய் பார்க்க போறேன். கோடி ரூபா கொடுத்து போய் பார்க்க போறேன். பாருங்க கொம்மாடா, வேற மாதிரி இருக்கும் படம். நீங்க நம்ப மாட்டீங்க ப்ரோ, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன் ப்ரோ. பாருங்க ப்ரோ. ஆஸ்கர் நாயகன் ஆனந்த் நடிப்பில் இயக்குனர் மோகன் இயக்கத்தில் இன்று வெளியாக இருக்க மணவன் படத்திற்கு மக்கள் கூட்டமாக வந்து கொண்டிருப்பதை தான் நீங்கள் இப்பொழுது நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காலையில 10 மணிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரிப்போர்ட் என்னன்றதை நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்.
இங்கே இருக்க 4 ஜிலேபியும் என் வாழ்க்கையில் நானே சுட்டுக்கிறேன். அவனை குத்துறதுக்கு ஓடுறீங்க. கண்ணை வேற கரெக்டாக நெத்திலேயே வச்சிட்டு இருக்கிறானே. நம்ம இவனை அடிக்கலான்னு வந்தா போன வாரம் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகி 3Dல ரிலீஸ் ஆன கொடூரமானவன் படம் ஒரு வார தேட்ரிக்கில் கிராஸ் கலெக்ஷனில் 10 கோடி கூட தாண்டலன்னு தகவல் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் கோவத்தோட கொடுக்குற பேட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ நல்லாவே இல்லை ப்ரோ, மயிறு மாதிரி எடுத்துருக்கானுங்க என் தலைவர் படத்தை. எவ்வளோ காசு கொடுத்து போய் பார்க்குற தண்டா தான் ப்ரோ. அந்த டேரக்டர் மட்டும் என் கையில் கடிச்சான், அவன் செத்துருவான் ப்ரோ. கம்முனதுக்கு அப்புறம் போட. இந்த படத்தோட ப்ரொடியூசர் 200 கோடி ரூபாய் லோன் வாங்கி படம் எடுத்ததாகவும் இப்போ அந்த படம் பிளாப் ஆகவும் லோன் கம்பெனியிலேருந்து இவருக்கு நெருக்கடி கொடுக்கறதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கு. சார் படத்தோட ரிசல்ட் பார்த்தேன். படம் வேறு பெரிய பட்ஜெட் சார். லோன் கரெக்டாக கட்டிடுவீங்களா? இதை நினச்சா எனக்கு வேறு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுது. டேய் தம்பி நில்றா, இந்த ஃபோனால தான் எனக்கு பிரச்சனை. இந்த ஃபோனை நீயே வச்சுக்கோ. ஒருவேளை மென்டலாக இருப்பானோ? சரி எடுக்கலாம், என்னதான் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். என்னடா ஃபோன் பேச பேச கட் பண்ணுற? மரியாதை கொடுத்தா இதான் நீ தர மரியாதையா? ஒழுங்கு மரியாதையா நீ கொடுக்க வேண்டிய 200 கோடியும் அதுக்கான வட்டி பணத்தையும் ஈவினிங்குள்ளார கொண்டு வந்து கொடுக்குற. அப்படி இல்லைன்னா நீ இருக்கிற இடத்த தேடி வந்து உன்னை புதைப்பண்டா. இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய டைரக்டருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கதையை நம்பி எடுக்காம ஹீரோவை நம்பி எடுத்தா இதுதான் நிலைமை.